இந்த விழாவின் ஒழுங்கமைப்பு குழுவிற்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இந்த நூல் அறிமுகம் பற்றி கூறும்படி ரூபன் அவர்கள் என்னை கேட்டபோது உண்மையிலேயே எனக்கு இதற்கு நேரம் இல்லை என்று சொல்லத்தான் தோன்றியது. ஆனாலும் இல்லை, இளையவர்களை சார்ந்த நூல் இது. நீங்கள் இளையவர்களோடு வேலை பணிபுரிபவர்கள், ஆதலால் நீங்கள் இதை பற்றி கூறினால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டதினால் சரி அனுப்புங்கள் என்று சொன்னேன். உண்மையில் எனக்கு இந்த எழுத்தாளரை பற்றிய அறிமுகம் அவ்வளவு இல்லை. இப்பொழுது 25 நூல்களை வெளியிட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது உண்மையில் அந்த மொழி நடை, அந்த உரை நடை, அந்த நூலை நான் வாசித்த போது எனக்கு அது தெளிவாகிறது. உண்மையில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடைய ஒருவரால் தான் இதை அத்தனை படம் பிடித்து எழுத்தூடாக கொண்டு வர முடியும் என்று. எத்தனை பேர் ஏழ்மை விலங்கு, இந்த நூலின் தலைப்பு ஏழ்மை விலங்கு, எத்தனை பேர் இதை வாசித்திருக்கிறீர்கள்? யாராவது வாசித்திருக்கிறீர்களா? இல்லை. ஆதலால் நான் கதையை பற்றி முழுமையாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் எல்லோரும் வாசிக்க வேண்டிய நூல் இது. 140 பக்கங்கள், 19 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்தால் உண்மையில் நோர்வேயினுடைய அவருடைய நோக்கம் ஏழ்மை, அதாவது ஏழ்மை எவ்வாறு வாட்டுகிறது ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில், சமூக உதவிகள் நிறைந்த ஒரு நாடு, இந்த நாட்டில் எவ்வாறு அந்த பொருளாதார தரப்படுத்தல்கள் இருக்கிறது என்றதைத்தான் வெளிக்கொண்டு வருகிறது. இதில் ஒரு குடும்பம், அதில் அம்மா அப்பா, சுந்தரேசன் என்ற ஒரு கதாபாத்திரம், அவருடைய மனைவி சாவித்திரி, அவருக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும். அவர் முதல் வாரார், பல வருடங்களுக்கு முன்பு நோர்வேக்கு வருகிறார். அவர் இங்கு தன்னை நிரந்தரப்படுத்தி கொண்டு திருமணம் செய்கிறார். அவர் அங்கிருந்து இலங்கையிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து இங்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் செழிப்பாக, அவர் கணவரோடு பிள்ளைகள் 4 பேர் பிறந்து செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், கொரோனா நேரத்தில் எவ்வாறு அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது, அதில் அவர் தந்தையை இழந்த பிறகு அவர்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வாறான இயலாமைக்கு உட்படுகிறார்கள் என்றதுதான் அந்த கதை. அதில் அந்த நோர்வேல அந்த கட்டிலம் 16 வயது மகனுக்கு, மூத்த மகனுக்கு 16 வயது, தாய் இங்கே தன்னை வளர்த்து கொள்ளாத ஒருவர், வீட்டில் இருந்து பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதன்மையாக இருக்குது. அந்த நேரத்தில் கணவனை இழக்கேக்குள்ள ஏற்படுகின்ற அந்த துன்பங்கள், அனுபவிக்கிற துன்பங்கள், அதால் பிள்ளைகள் அனுபவிக்கிற துன்பங்கள், எவ்வாறு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவைன்ற அந்த பொருளாதாரம் கீழ்நிலைக்கு கொண்டு தள்ளப்படுகிறது என்றதான் நீங்கள் எல்லோரும் வாசிக்கணும். அதனால் நான் அந்த கதையை முழுமையாக சொல்ல விரும்பல, புத்தகமாக வெளிவரையில் என்று நினைக்கிறேன் நான். புக் ஓகே, அந்த புத்தகத்தை எல்லாரும் வாசிக்கணும். காசு கொடுத்து வாங்கி அந்த புத்தகத்தை வாசிங்கோ. அதோட இதில் நோர்வேல இருக்கிற அரசியல் சார்ந்த தாக்கங்கள் எவ்வளவு, அது எல்லாத்தையும் அந்த அதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் உண்மையில்
ஒரு நோர்வேக்கு திருமணம் என்ன பொறுத்த மட்டும் இது ஏழ்மை விலங்கு என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட என்ற பார்வையில் ஒரு பெண்ணினுடைய இயலாமை தான் அந்த ஏழ்மைக்கு காரணம் என்றது தான் என்ற கருத்து. என்ற அந்த புத்தகத்தை வாசித்து முடித்த போது ஏழ்மை இல்லை அந்த கதை, அது இயலாமை, ஒரு பெண்ணினுடைய இயலாமை தான் அந்த கதையில் வெளிக்கொண்டு வரப்படுறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, அந்த கதையில் எவ்வாறு இந்த சூழலில் கிடைக்கின்ற வளங்களை எவ்வாறு நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தாததால் எங்களுக்கு அந்த குடும்பங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுது. இதில் ஒரு குடும்பத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்று வரைக்கும் அவ்வாறு வாழ்கின்ற குடும்பங்கள் நிறையவே இருக்குது. ஆணாதிக்கம் மேலோங்கி அந்த பெண்கள் அடிமைப்பட்டு இருக்கிற மாதிரியும், ஆனால் அது வெளிப்படையாக பெண்களும் அதை வெளியில் கொண்டு வர இல்லை, அதை அனுசரித்து வாழ்கிறதாயும் தங்களுக்கான சுதந்திரத்தை இழந்து இல்லை குடும்பங்களுக்காக வாழ்கிறமெண்டு வாழ்கிறதும் இந்த கதையில் நிறைய வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்குது. இன்னும் பார்க்க இன்னும் ஒரு கருத்து எனக்கு இருந்தது என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரைக்குள்ள அந்த வேலை தேடி போகக்குள்ள ஒரு காதல் கதையையும் அதுக்குள்ளே கொண்டு வரினோம். அந்த கட்டம் மட்டும் மிக விரைவாக அந்த காதல் விரைவாக நுழைந்த மாதிரி காட்டப்பட்டிருக்குது. அது ஒரு ஒரு இறுக்கமான உணர்வை வெளிக்கொண்டு வருகிறது. எழுத்தாளர் எதை நினைத்து எழுதினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் வாசித்த போது எனக்கு இருந்த உணர்வைத்தான் நான் இதில் வெளிப்படுத்துகிறேன். ஏனென்றால் ஒரு 16-17 வயது பிள்ளைகளுக்கான அந்த காலம் கொடுக்கப்படையில்லை. அதில் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். எல்லோரும் வாசிக்காதபடியாக நிறைய நேரம் எடுத்து நான் இந்த கதையை பற்றி சொல்ல விரும்பல, எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இதில் ஒரு அது இன்னும் இந்த நாட்டில் அங்கே இருந்து என்னோட பார்வையில் என்னன்னு சொன்னால், அங்கே இருந்து இங்கே இங்கேயே பிறந்து வளர்ற பிள்ளைகள் அந்த சாதியம் பண்பாட்டு அடையாளங்கள் என்று சொல்லிக்க நாங்கள் விரும்பி அதை வெளிப்படுத்துறது வேற. ஆனால் திணிக்கப்பட்டதாகவும் இதில் காட்டப்பட்டிருக்குது. சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு அந்த சாதியத்தை பற்றி வீடுகளில் கதைக்கிற விடயங்கள் அதுகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்கினோம் பெற்றோர்கள். இதில் ஒரு வசனம், ஏன் தெரியாது எனக்கு இது ஒரு 17 வயது பிள்ளை சொல்லுறார். ஏன் தெரியாது, எனக்கு நல்லாய் தெரியும், காலங்காலமாக யாழ்ப்பாணத்தில் கௌரவமான உடையார் நாங்கள் என்று அம்மா சொல்லுவா. நீங்கள் என்ன சாதி மாமி என்று அழுத்தமாக திருப்பி கேட்டார். அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. முகம் மையாக இருண்டு போய்விட்டது. அப்போது நான் இவனை இது எல்லாம் கேட்க வேண்டாம் என்று சொன்னான். தம்பி சொன்னா யார் கேட்கினாம் நாங்கள் என்று அவர் தொடங்க, சும்மா இருங்க அப்பா, இப்ப எதுக்கு அது என்றார் மாமி அவமானமாக. இல்லை, நீ அதை துவக்கி போட்டாய், நான் அதை முடிச்சு வைக்கத்தானே வேணும். நாங்கள் தச்சு வேலை செய்தவர்கள், உடையார் எங்க தச்சர், எங்க நல்லா யோசிங்க தம்பி என்றார். அப்ப எனக்கு என்னண்டா, இப்ப இத கதையை எழுதினவர் 17 வயது பிள்ளை, இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைக்கு இதெல்லாம் விளங்குமா? யாருக்கு இந்த கதையை சொல்ல வாரேன்னு எனக்கு தெரியல. இந்த கதையை பார்க்கல வளர்ந்தவர்களுக்கு இந்த கதை
சொல்ல வாராரா அல்லது வந்து அந்த வயதில் உள்ளவர்களுக்கு சொல்ல வாராரான்றது தெரியல. அந்த கதை வந்து முழுக்க முழுக்க இலங்கையில் இருக்கிற அந்த மைண்ட் செட்டுன்னு சொல்லுவினமே, அந்த இதில் இருக்கிற இதில் வச்சுத்தான் இது எழுதப்பட்டிருக்குது. அந்த அதாவது வந்து அது இங்கே இருக்கிற பிள்ளைகளின் சிந்தனை அவையின் அந்த திறன் வெளிப்படையிலேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இடத்துல கூடி அவர் அந்த விரும்புகிறார் ஒரு அந்த இயலாதவர்களை பராமரிக்கின்ற ஒரு வயதானவர்களை பராமரிக்கின்ற ஒரு நிலையத்தில் அந்த மகன் போய் வேலைக்கு சேர்றார் நாடாந்த தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு. அப்போ வந்து ஒரு பிள்ளை வாரா அங்கே அவற்றை வயது விட்ட ஒரு பிள்ளை அங்கே வேலை செய்ய வாரா வரைக்குள்ள அவர் வந்து பொட்டு வச்சிருக்கிறா, அது கருத்தை பொட்டு வச்சிருக்கிறா. அப்போ அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகள் அப்படியெல்லாம் பார்ப்பினமா கொஞ்சம் வளர்ந்த பிறகு சிலவளை முதிர்ச்சி அடைஞ்சு அதுகளுக்குள்ள ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் அந்த வயதில் உள்ளவர்கள் 16-17 வயதில் உள்ளவர்கள் அதையெல்லாம் பார்ப்பார்களா? அந்த அளவுக்காக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதா இன்னும் என்ற கேள்வியை எழுப்புது இந்த நூல். எனக்கு வாசித்து பார்த்தால் தெரியும் மற்றவர்களுக்கு எவ்வாறான சிந்தனை இருக்குது, இல்லை என்றால் அவ்வாறான சிந்தனையோடையே இன்னும் வளர்க்கப்படுகிறார்களா பிள்ளைகள் என்ற கேள்வியையும் திரும்ப திரும்ப கேட்க தோன்றுது. மற்றும்படி ஒரு சிறந்த நூல். இங்கு திருமணம் செய்து வர இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் முன்கூட்டியே இந்த நூலை அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்து இங்கு வந்து இங்குள்ள சூழல்கள் தெரியாமல் எல்லா வசதியும் கிடைக்குது என்று சொல்லி எல்லா வசதியும் கிடைக்குது என்று சொல்லி சுதந்திரமாக தாங்கள் இருக்கலாம் என்று இருந்துவிட்டு ஒரு பிரச்சனை என்று திடீரென்று வந்து நிற்கின்ற போது எந்த அளவுக்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக தாக்கப்படுவார்கள், எந்த அளவுக்கு கீழ்த்தள்ளப்படுவார்கள் என்றதை திட்ட தெளிவாக மிக அழகாக எல்லா விதத்திலையும் காட்டியிருக்கிறார் இந்த நூலாசிரியர். மிகச்சிறந்த நூல். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.